இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாளுக்கு நாள் ஈரான் போர் தீவிரமடைந்து வருவது சர்வதேச நாடுகளை பதற்றத்தில் தள்ளியிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் சேர்ந்து ஈரானில் குண்டு வீசுகின்றன. மறுபக்கம் இஸ்ரேலையும் அமெரிக்க படைதளங்கள் இருக்கும் நாடுகளையும் ஈரான் தாக்குகிறது. இந்த போரின் உச்சமாக ரேடார் சிஸ்டத்தையே அடித்து நொறுக்கி அமெரிக்காவின் கண்களையே பிடுங்கிவிட்டது ஈரான். இது ஏன் அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி என்பதை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களில் மிகப்பெரியது கத்தார் விமானப்படை தளம்தான். இதுதான் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு இராணுவ தளங்களுக்கெல்லாம் தலைமையகம். இங்கு மட்டும் சுமார் 10,000 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர். ஈரானை தாக்க அமெரிக்க முக்கிய அஸ்திரமாக இந்த தளத்தை தான் பயன்படுத்தி வருகிறது. சமீபத்தில் கத்தார் விமானப்படை தளம் மீது சூசைட் ட்ரோன்களை ஏவி ஈரான் தாண்டவமாடியது. அவற்றை இடைமறித்து அழித்தது அமெரிக்கா. ஒரு சூசைட் ட்ரோன் மட்டும் உள்ளே ஊடுருவி துல்லியமாக இலக்கை தாக்கியது. விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் அமெரிக்கா நிறுவிய உலகின் சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்பில் மோதி அந்த ட்ரோன் வெடித்தது. ரேடார் சிஸ்டத்தின் மிக முக்கிய பகுதி தகர்ந்தது. இதனால் மொத்த சக்தியையும் ரேடார் இழந்து விட்டது. இதைத்தான் அமெரிக்காவின் கண்களை ஈரான் பறித்து விட்டது என்று சொல்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் மொத்த வளைகுடா நாடுகளையும் அங்குள்ள தங்கள் படைத்தளங்களையும் பாதுகாக்க இந்த ரேடாரை தான் அமெரிக்கா மலை போல் நம்பியிருந்தது. இந்த ரேடாருக்கு AN/FPS-132 என்று பெயர். ஆர்மி நேவி ஃபிக்ஸட் பல்ஸ் ரிசர்ச் ரேடார் என்பதன் சுருக்கம்தான் இந்த பெயர். இதை மேம்படுத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை ரேடார் என்றும் அழைக்கின்றனர். உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார். அமெரிக்காவிடமே வெறும் 6 எண்ணம்தான் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இப்போது அடி வாங்கியது. இந்த ரக ரேடாரால் ஒரே நேரத்தில் நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் பாதுகாக்க முடியும். கொஞ்ச நஞ்சமல்ல, 5,000 கிலோமீட்டர் சுற்றளவை துல்லியமாக கவனிக்க முடியும். 360 டிகிரி கோணத்திலும் வேலை செய்யும். 5,000 கிலோமீட்டர் எல்லைக்குள் எதிரி நாட்டினர் வீசும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை துல்லியமாக கண்டுபிடித்து வேட்டையாடிவிடும். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வந்தாலும் இந்த ரேடார் சிஸ்டம் தட்டி தூக்கிவிடும். எனவேதான் தங்களிடம் இருக்கும் 6இல் ஒன்றை வளைகுடா நாடுகளின் மையப்பகுதியாக இருக்கும் கத்தாரில் நிறுவியது அமெரிக்கா. மத்திய கிழக்கில் உள்ள தங்கள் படைத்தளங்கள், நட்பு நாடுகள், எண்ணெய் வர்த்தகத்தை பாதுகாக்கவே இந்த ரேடார் சிஸ்டம் நிறுவப்பட்டது. 5,000 கிலோமீட்டர் சுற்றளவை பார்க்கும் சக்தி கொண்ட இந்த ரேடாருடன் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த தாட், பேட்ரியாட் உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவை மத்திய கிழக்கின் பல நாடுகளில் நிறுவப்பட்டுள்ளன. அதேபோல் வளைகுடா நாடுகளை ஒட்டிய கடல் பரப்பில் போர்க்கப்பலை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. அந்த போர்க்கப்பல்களிலும் பலவிதமான ஏவுகணை தடுப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவற்றுடனும் இந்த ரேடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டுள்ளது. 5,000 கிலோமீட்டர் எல்லைக்குள் எதிரி நாடு வீசும் ஏவுகணைகள் பறந்து வந்தால் உடனடியாக இந்த ரேடார் சிஸ்டம் கண்டுபிடித்துவிடும். அது என்ன விதமான ஏவுகணை, எவ்வளவு தூரத்தில் வருகிறது, எவ்வளவு வேகத்தில் வருகிறது, எந்த இலக்கை அது தாக்கக்கூடும் என்ற தகவலை நொடிக்கு நொடி துல்லியமாக சேகரிக்கும். இது பற்றி தாட், பேட்ரியாட் மற்றும் கப்பலில் இருக்கும் ஏவுகணை தடுப்பு கருவிகளுக்கு உடனுக்குடன் தகவலை பகிரும். எந்த ஏவுகணை தடுப்பு கருவிக்கு பக்கத்தில் எதிரி ஏவுகணை வருகிறதோ அந்த ஏவுகணை தடுப்பு கருவி உடனடியாக இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவிவிடும். அவை துல்லியமாக பறந்து சென்று எதிரி நாட்டு ஏவுகணையை வானிலேயே துவம்சம் செய்துவிடும். இதுதான் ஈரான் போரிலும் இதுவரை நடந்து வந்தது. கத்தார், பஹ்ரைன், சவுதி, அமீரகம், குவைத், ஈராக், ஓமன் உள்ளிட்ட நாடுகளை நோக்கி ஈரான் குறிவைத்த ஏவுகணைகளை எல்லாம் இந்த ரேடார் சிஸ்டம் தான் துல்லியமாக கண்டுபிடித்து தகவல் சொன்னது. மறுகணமே பல இடங்களில் நிறுவப்பட்டிருக்கும் தாட், பேட்ரியாட் உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை வானில் பஸ்மமாக்கின. கிட்டத்தட்ட 90 முதல் 95% ஏவுகணைகளை இந்த ரேடார் சிஸ்டமும் ஏவுகணை தடுப்பு கருவிகளும் சேர்ந்து அழித்திருக்கின்றன. இப்போது தாட், பேட்ரியாட் போன்ற ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் அதற்கு துல்லியமான தகவல் சொல்லத்தான் ரேடார் சிஸ்டம் இல்லை. தங்களிடமிருக்கும் சொந்த ரேடார் சிஸ்டங்களை மட்டுமே இனி தாட், பேட்ரியாட் மற்றும் கப்பலில் இருக்கும் ஏவுகணை தடுப்பு கருவிகள் பயன்படுத்த முடியும். இவற்றால் மிக சொற்பமான ஏரியாவை தான் கவனிக்க முடியும். 5,000 கிலோமீட்டர் சுற்றளவு பார்க்கும் திறன் கொண்ட ஒருங்கிணைந்த ரேடார் சிஸ்டம் போல் மொத்த வளைகுடாவையும் கவனிக்க முடியாது.
இதனால் ஈரான் இனி வீசும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முன்பு போல் அமெரிக்க படைகளாலும் தடுக்க முடியாது. இனி ஈரான் இறங்கி அடித்தால் கத்தார், சவுதி, அமீரகம், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளில் பெரும் சேதம் நேர வாய்ப்புள்ளது. அதேபோல் வளைகுடா மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் செல்லும் கப்பல்களையும் அமெரிக்காவால் முழுமையாக காப்பாற்ற முடியாது. எனவேதான் பாரசீக வளைகுடாவில் இருக்கும் கப்பல்களுக்கு இனி எஸ்கார்ட் வழங்க முடியாது என்று அமெரிக்காவை பகிரங்கமாக அறிவித்துவிட்டது. அமெரிக்கா இப்போது இழந்திருக்கும் ரேடார் சிஸ்டத்தின் மதிப்பு 10,000 கோடி ரூபாய். இந்த ரேடாரை உடனடியாக சீரமைக்க முடியாது, வேறு இடத்துக்கும் வேகமாக மாற்ற முடியாது. எனவேதான் இது அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் அதிகாரிகளே இதை ஒப்புக்கொண்டு விட்டனர். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கண்களை ஈரான் பறித்து விட்டது, முதுகெலும்பை நொறுக்கி விட்டது, நரம்பு மண்டலமே சிதைந்து விட்டது என்றெல்லாம் கூறி வருகின்றனர். இப்போது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இருப்பது 2 வாய்ப்புதான். ஒன்று, ரேடார் சிஸ்டத்தை மின்னல் வேகத்தில் சீரமைப்பது. இன்னொன்று, எதிரியை நிராயுதபாணியாக நிற்க வைப்பது. அதாவது ஈரானில் உள்ள ஏவுகணை ஏவுதளங்கள், ஏவுகணை தயாரிப்பு கூடங்களை தகர்க்க வேண்டியது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு கட்டாயமாகிவிட்டது. எவ்வளவு வேகத்தில் இதை செய்கிறதோ வளைகுடா நாடுகளுக்கு அவ்வளவு நல்லது. மொத்தத்தில் குருட்டு கண்களை வைத்து அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதே அடுத்த கேள்வி.